சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு கூறியிருக்கிறார். இது தொடர்பாகவும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்தும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் குஷ்புவிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கிறது. எந்த அளவுக்கு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருது? நேர்காணல் செஞ்சு முடிச்சிட்டோம். இனிமே யார் கேண்டிடேட் எடுக்க போறாங்க அதுதான் நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். தலைவர் இப்பதான் டெல்லியில இருந்து நேற்று தான் வந்திருக்கிறாரு. நம்மளுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சுட்டு நேற்று தான் வந்திருக்கிறாரு. சோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எல்லாமே இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ என்ன இருக்க போது அது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்லுவோம். நீங்க பேட்டியில குறிப்பா கோட்டாக்களுக்கு சீட் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு ஒரு வெளிப்படையாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அந்த சிஸ்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எங்க போனாலும் ஒரு கோட்டா சிஸ்டம் இருந்தது. ஆனா இந்த தடவை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தெளிவாக கோட்டா சிஸ்டம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது நம்மளுடைய கட்சியில இருக்கிற மக்கள் மத்தியில ரொம்ப உற்சாகத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா கோட்டா சிஸ்டம் இல்லாம யார் டிசர்விங் கேண்டிடேட், யார் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, யார் மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய மெரிட் பேசிஸ்ல தான் நாங்க தேர்ந்தெடுக்க போறோம். உங்கள் மயிலாப்பூர் சார்பாக நீங்கள் போட்டியிடும் உங்களுடைய ஆதரவாளர் சார்பில் மனு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவீர்களா? கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடல. இது ஒவ்வொரு தடவை தேர்தல் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிருவாங்க. அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எங்க தலைவர் இளங்கோன் அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டிசர்விங் கேண்டிடேட்ஸ் வேணும், அவங்களோட மெரிட் பேசிஸ்ல தான் சொல்லணும். நான் இப்பதான் கட்சிக்கு 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள தேர்தலில் நிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. கட்சி வலுப்படுத்தணும், கட்சி வளரணும். கட்சி வளர்ந்தாதான் எல்லாருக்கும் தலைமை விரும்பினால் உங்களை மாதிரி ஒரு பார்லிமெண்டரியன் எம்எல்ஏ ஆகும் நினைச்சு விரும்பினால் நீங்கள் போட்டியிடுவீங்களா? தலைவர் முடிவு பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இல்லன்னா டாட் வச்சுட்டு இது பண்ணா எப்படி இருக்கும்? அது ப்ரீ அசம்ஷன்ஸ் வேண்டாம். நேரம் வரும்போது இருக்கா இல்லையா நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நான் போட்டியிடணும்னு ஆசையில கிடையாது. கட்சி வளர்க்கணும், கட்சி வெற்றி பெறணும், அது மட்டும் தான் எங்களுடைய இப்போ இருக்க குறிக்கோள். ஒரு பேட்டியில ஈவிகேஎஸ் சொல்லியிருக்காரு, அதாவது வாசன் கட்சி எடுபடாமல் போனது தலைவர் ஈவிகேஎஸ் பொறுப்பேற்றனால எடுபடாமல் போய்விட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஈவிகேஎஸ் பொறுப்புக்கு வந்த பிறகு வாசனுடைய கட்சி எடுபடாமல் போய்விட்டது, அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வாசன் அவர்கள் பத்தி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக நான் அவருக்கு பத்தி பேச அளவுக்கு நான் இல்ல. தலைவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் அதுக்கு 2 தலைவர்கள் பேசும்போது, கட்சி தலைவர்கள் பேசும்போது ஒரு தொண்டராக நான் அவர் பத்தி பேசக்கூடாது.